பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. மனம் திரும்புதலின் அவசியத்தை இந்த நாளில் நம்ம பார்க்குறோம். பாருங்க, பாவம் செய்து ஏகமாக எல்லோரும் கெட்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து கண்டு பாவிகளை ரட்சிக்கவே அவர் இந்த பூமிக்கு அவதரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவிக்காக இயேசு வந்து தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஸோ பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படின்னும் பொழுது மனம் திரும்பி வருகிற ஒவ்வொரு பாவிகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தம் மண்டையில் சேர்த்து கொள்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அநேக பாவங்கள் மூடப்படுகிறது, அநேக தப்பிதங்கள் மூடப்படுகிறதுன்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது பூலோகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, மனம் திரும்புதல் அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து மனம் திரும்புதல் இல்லாமல் பாவத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுதான் தெய்வம் தெரியுது, சபைக்கு வருகிறோம், எல்லா காரியமும் நேர்த்தியாக நடக்கிறது. ஆனால் சில காரியங்களில் மனம் திரும்புதலே இல்லை. சில காரியங்களில் மனம் திரும்பாமல் பாவத்திலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு எதெல்லாம் உணர்த்துறாரோ அதை விட்டு நம்ம வெளியில் வரும்போது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வந்து நம்மளுடைய பரிசுத்தத்தை இழந்துடுறோம், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்துடுறோம். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணுன்ற காரியத்தை இந்த உலகத்தோடு கூட போகிறதுனால நம்ம வந்து அந்த உண்மையை இழந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, இல்லை, நீங்கள் மனம் திரும்புங்க. நீங்கள் மனம் திரும்பும் பொழுது இந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு சில காரியங்கள் கர்த்தர் உங்களிடத்துல பேசியிருந்தா அதில் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்கள் நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இதில் உதாரணமாக நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம ஒரு காரியத்தை பார்க்குற பாருங்க. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போகுது. அப்போ விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த வீட்டை பெருக்கி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு இந்த காசு வந்து காணாமல் போச்சு, ஸோ இப்போ இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக அவங்க ஷேர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பரலோகமோ. ஸோ நீங்கள் பாவத்திலிருந்து பாவத்தின் வழியில் நீங்கள் காணாமல் போகும்பொழுது பரலோகம் உங்களை குறித்து அங்கலாய்ப்போடு காத்திருக்கிறது. நீ மனம் திரும்பி வரும்போது, ஆண்டவரே, இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த விபச்சார கிரியை நான் ஈடுபட மாட்டேன், ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் வட்டிக்கு விட மாட்டேன், ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் தப்பான பார்வையோடு மனுஷர்களை பார்க்க மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே திருட்டுத்தனத்தை நான் செய்ய மாட்டேன்னு நாம் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாய் ரட்சிப்பு நமக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு கீழேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் வந்து மூத்தவன் தகப்பனோடவே இருக்கிறான். இளையவன் பாவம் செய்து தன் நண்பர்களோடு இணைந்து தப்பான வழிகளை போய் தன் ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டு போய் தகப்பங்கிட்ட சண்டை போட்டு ஆஸ்திகளை எடுத்துகிட்டு போய் தப்பான முறையில் அவன் வாழ்ந்து துன்மார்க்கமாய் ஜீவித்து தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்கிறது. அவன் அழித்து போடுற வரைக்கும் அவன் மைண்ட் செட் என்ன தெரியுமா? நான் கரெக்டாக இருக்கிறேன், என்னுடைய சொத்து, என்னுடைய பங்கு, என்னுடைய உணர்வு, என்னுடைய விஷயம், என்னுடைய சந்தோஷம், நான் செய்கிறது கரெக்டு, எங்கள் வீட்டுக்காக நான் செய்கிறது தப்பே கிடையாது அப்படின்னு தப்பான வழியில் வரதை கூட அது கரெக்டுன்னு சொல்கிற மனநிலைமை இன்னைக்கு எல்லாருக்கும் வந்தது. அதுதான் வேதத்தில் அதுங்க வாசிக்கிறோம். அதே லூக்கா 15 நம்ம வாசிக்கும் போது 13ஆம் வசனத்தில் அந்த காரியங்களை துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுவது தப்பாகவே தெரியல. எல்லாத்தையும் அழித்து ஒன்றுமில்லாமல் நடுரோட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு புலம்பி அழும்போது தான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், இழப்பு வரும்போது தான் தெரியும். ஆனால் துன்மார்க்கமாய் வாழும்போது எந்த ஒரு தப்பு நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ ஆகையால் மனம் திரும்புதல் எதுக்கு அவசியம் தெரியுமா? நீங்கள் எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் மனம் திரும்பாதீங்க. இப்பொழுதே இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் மனம் திரும்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த இளைய குமாரன் மனம் திரும்பி வரான். ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டு சாப்பிட வழி இல்லாமல் பன்றிக்கிட்ட போய் சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிடணும்னு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்தான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. தகப்பன்கிட்ட ஓடி வந்து, தகப்பனே என்னை மன்னிங்க, நான் உமக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவன் வந்து தன் தகப்பன்கிட்ட சேர்கிறான். தகப்பன் அவனை கட்டி அணைத்து கொண்டு அவனுக்காக விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். அதே தான் இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்கள் நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். சிலதை விடும் சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருந்தா அதை விட்டு மனம் திரும்புங்க. தேவையற்ற கோபத்தை விடுங்க, தேவையற்ற பாவத்தை விடுங்க, தேவையற்ற விபச்சார எண்ணங்களை விடுங்க, தேவையில்லாத இடங்களுக்கு போகாதீங்க. நீ பரிசுத்தவான், தேவையில்லாத இடத்துல போய் நிற்காதீங்க, தேவையில்லாத காரியங்களை செய்யாதீங்க. மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். நீ மனம் திரும்பும் பொழுது முதல் சந்தோஷப்படுகிற முதல்
காரியம் யாருன்னா பரலோகமும் பரலோகத்தில் இருக்கிற தேவனும் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஆகையால் பரலோகம் உங்களுக்காக மனமகிழ்ச்சியாய் காத்திருக்கிறது. முழுமையாய் நாம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் வாலிபர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மனம் திரும்பும்படியாய் ஆண்டவரே நீர் ஒரு தருணத்தை தருகிறீர். ஆண்டவரே எதையெல்லாம் உணர்த்துகிறீரோ அதை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை மனம் திரும்பி ஆண்டவரே உம்மண்டையில் வர கிருபத்தாங்க. இதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த வேளையில் கூட கர்த்தாவே அப்பா பிசாசு ஆண்டவரே பாவத்தில் கடினப்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே, அந்த பாவத்தை உடைத்து ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ கிருபை கொடுப்பீராக. விசேஷமாக வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் மத்தியில் யாராகிலும் இந்த வேளையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா ஆண்டவரே அவங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே இப்பொழுதே பூரண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதி வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். பிரைஸ் தி லார்ட். God bless you.